தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். நம்மத்தில் அருமையான பாஸ்டர் ராஜசெல்வம் அவர்கள் வந்திருக்காங்க. வேற இதுக்கு முன்னால் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒருத்தருமே பார்க்கலையா? நீ மதுரைக்காரர் பார்த்துருப்ப, யாருமே பார்த்தது இல்லையா? ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. உனக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? 2002 தானம்மா? 2002 வந்தாங்க. 2018 அதில் அம்மா இறந்த டைமில் இவங்க எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கிறார். அப்படியா? என்ன இது 3ஆவது முறை தானே? 4ஆவது? 4ஆவது முறையோ? ஆமாம், 21 ஒன்று வந்தாங்க. இது 4ஆவது முறை அவங்க அந்தம்மானுக்கு வந்திருப்பது. அவங்க மதுரையில் வண்டியூர் என்கிறதான ஒரு பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அங்கே ஒரு வண்டியூர்னாலே அதுக்கு அங்கே ஊரில் ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆமாம், அது பயங்கரமான அந்த நெசவு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறதான ஒரு பகுதி. ஸோ அங்கே அந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் பிரதேச அசம்பிளிஸ் ஆஃப் கார்டனுடைய சிறுவர் ஊழியத்தினுடைய தலைவராக இந்த நாட்களில் கர்த்தர் அவரை நியமித்திருக்கிறார் ஸ்தாபனத்திலிருந்து. அவரோடு கூட இன்னும் 2 ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்கூல் லைன் சர்ச்சிலையும் இன்னொருத்தர் பத்ராபூர் சர்ச்சிலையும் இருக்கிறாங்க. ஸோ 3 பேருமே கடந்த நாட்களில் பம்பு பிளாட்டில், நேற்று முன்தினம் ரங்கத்தில், நேற்றைக்கு ஷாதிப்பூரில் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். சிறு பிள்ளைகளை எப்படி ஆண்டவருக்குள்ளாக நடத்த வேண்டும் என்கிறதான ஒரு பாரத்தோடு கூட அவர்கள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், AGCM அதனுடைய தலைவர் தான் பாஸ்டர் ராஜசெல்வம் அவர்கள் இந்த நாளில் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நம்ம எல்லாரும் அவரை கரங்களை அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த இடத்துல இருப்பதை குறித்து அதிக சந்தோஷம் அடைகிறேன். நான் மதுரையில் வண்டியூர் என்ற பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். வண்டியூர் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே இந்த இடத்துல உங்களோடு கூட ஆராதனையிலே இருப்பது மிகுந்த சந்தோஷம். அருமையான போதகர் பிரெஸ்பிட்டர் பாஸ்டர் எபினேசர் அவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள். கிட்டத்தட்ட 2002 எங்கேயாவது மீட்டிங் போயாச்சுன்னா அதோடைய தொடர்பு இருக்காது. அப்புறம் எப்போமாவது போனால் தான் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் அப்படி இல்லை, பாஸ்டர் அவர்களோடு கூட இன்றைக்கு வரைக்கும் நல்ல தொடர்பிலும் அடிக்கடி என்னோடு கூட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சிஸ்டர் இந்த இடத்துல இருப்பது சந்தோஷம். நல்ல அவங்க சமைக்கக்கூடியவங்க, நல்ல மீன் குழம்பெல்லாம் சமைச்சு எங்களுக்கு அருமையாக பண்ணி தந்தாங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ரிச்சும் அவரையும் சின்ன வயசுலேருந்து பார்த்தது. அதன் பிறகு ஆண்டவர் ரிச்சினுடைய மகன் பிறந்தபோது முதல் முறையாக அவரை சந்தித்து, அதாவது பிறந்த உடனே முதல்ல நான் தான் போய் பார்த்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு இலையிலையா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நல்ல குடும்பம். எங்களோடு கூட எங்கள் குடும்பத்தோடு கூட நெருங்கிய ஒரு ஐக்கியமுள்ள குடும்பம். பாஸ்டருக்காக இந்த வாய்ப்பை கொடுத்த அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல எங்களையும் அழைத்து இந்த பகுதியில் இந்த நாட்களில் எங்களுக்கு நல்ல ஊழியங்கள் ஏற்பாடு பண்ணி, கடந்த முறை கூட 2-3 முறை வந்த போதும் எங்களுக்கு சில நாட்கள் ஃப்ரீயாக இருந்து அங்கே சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஆனால் இந்த முறை அதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர்னு சொன்ன போதும் அவங்களும் எந்த ஃப்ரீ டைம், ஒரு நாள் கூட நாங்கள் ஃப்ரீ இல்லை, 9 நாட்கள் இங்கே இருக்கிறோம். 9 நாட்களும் டைட்டாக எங்களுக்கு ஊழியங்களை ஏற்படுத்தி இந்த நாளில் எங்களை அருமையாக கவனித்து வருகிற அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள AGCM சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோடு கூட பாஸ்டர் ஐசக் வந்திருக்கிறாங்க. அவங்க பொருளாளராக இருக்கிறார்கள். அதே போல் பாஸ்டர் எபினேசர் அவங்க செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அதே போல் பாஸ்டர் ஆபிரகாம் அவங்க கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க.
பாஸ்டர் பால் அவங்க கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க. நாங்கள் 5 பேர் இந்த சிறுவர் ஊழியத்திலே தமிழ்நாட்டிலே பொறுப்பாளராக இருந்து செயல்படுகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏஜிசிஎம் ஊழியங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறீங்களா? சரி, சில கரங்கள் உயர்ந்திருப்பதை சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சிறுவர் ஊழியம் இன்னும் சிறந்த முறையிலே செயல்படுவதற்கு நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அன்போடு கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஏஜி ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட 13 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? 13 டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்? சிறுவர்கள் இயேசுவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அப்படிதானே? இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிரைஸ்ட் ஜெனரேஷனாக மாற வேண்டும். அடுத்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை அறிந்த சந்ததியாக இருக்க வேண்டும். அது அப்படி வளர்க்க வேண்டியது நம்ம பெற்றோர்களாகிய நம்ம எல்லாருடைய பொறுப்பு. அப்படிதானே? ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகள் எப்படி வளர்றாங்க? வாலிபர்கள் எப்படி வளர்றாங்க? எப்படி வளர்றாங்க? சரியா? ஜெபம், வேத வாசிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? கொஞ்சம் குறைவா இருக்குதா? இல்லை ரொம்ப குறைவா இருக்கா? இல்லை ஒன்றுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு இருக்குதா? என்ன நிலைமையில இருக்குது? குறைவா இருக்குது. சரியா? அப்போ குறைவா இருக்கிறதுக்கு யாரு காரணம்? யாரு காரணம்? நம்ம தான் காரணம். அப்படிதானே? பெற்றோர்கள் நாம அவர்களை சிறு வயதுக்கு முதற்கொண்டு நல்ல நிலைமையிலே வளர்ப்பதற்கு ஞானத்தை ஸ்தோத்திரம், அவங்க ஞானத்தில் கிருபையில் தேவ அன்பில் வளர்வதற்கு நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல் பெற்றோர்களாகிய நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு நல்ல ஒரு மென்டராக இருக்கணும். மென்டர்னா யாரு? மென்டர்னா யாரு? கரெக்டான வார்த்தை என்னது? மென்டர், ஆலோசகர். சரியா? அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படிதான் முன்னாடி காலங்களில் நீங்கள் பெரியவங்க இருக்கிறீங்க, ஒரு வாலிப நாட்களில் இருக்கும்போது நீங்கள் சபைக்கு வராமல் இருந்தால் உங்களை நேசிக்கிற அண்ணன்மார்கள் அக்காமார்கள் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதான் கேட்டிருக்காங்களா? யாருக்கெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்க? யாராவது தொந்தரவு பண்ணி ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் பாட்டு பாடலை, ஏன் நீங்கள் வரல அப்படின்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க? அதே போல் இன்றைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்ப்பதற்கு, அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கு நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பீங்களா? சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், அவர்களுக்காக அதிக நேரம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவங்க மேலே ஒரு கரிசனை இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளருவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? செய்யும் பொழுது நிச்சயமாய் இந்த சிறுவர்கள் அடுத்த சந்ததி நிச்சயமாக கிறிஸ்துவை அறிந்த ஒரு சந்ததியாய் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் செய்திக்கு நேராக நாம் போகலாம். எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 23:1 எடுத்து நீங்கள் வாசியுங்கள். அதை எடுக்கணும்னு வேண்டாம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் யாரா இருக்கிறார்? மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் நீங்கள் பதில் சொல்லும்படி அன்போடு கேட்கிறேன். என்னோடு கூட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல உங்களை அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சரியா? நீங்கள் எல்லாம் சோகமாக இருந்த மாதிரி தெரியுது. சரியா? உங்களை பார்க்கும்போது நாளைக்கு தீபாவளி என்ன பலகாரம் செய்ய போகிறோமோ அப்படின்னு சோகமாக இருந்த மாதிரி. அப்படி இருக்கீங்களா? இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிரித்த முகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இந்த இடத்துல பார்க்கலாம், கர்த்தர் என் யாரா இருக்கிறார்? மேய்ப்பரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? சாட்சி அடைய மாட்டேன். நல்ல சாட்சிகளை கேட்டோம். உண்மையாகவே ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நாம் கேட்டோம். அப்போ உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறார்? மேய்ப்பராக, துணையாளராக, தஞ்சமாக, பலனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இதுல இந்த பைபிளை திறந்து பாருங்க. இதுல அந்த முதல் வார்த்தை கர்த்தர் என்கிறது எப்படி எழுதி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?
ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? லார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ்ல பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹிந்தியில என்ன எழுதியிருக்கு? பரமேஸ்வர். அப்படிதானே? அப்படிதானே எழுதியிருக்கு? இல்ல வேற எதாவது எழுதியிருக்கா? யெகோவா. அது டார்க்கா இருக்கா இல்ல லைட்டா இருக்கா? டார்க்கா இருக்கு. வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்கா? இங்கிலீஷ்ல பார்த்துட்டோம். தெலுங்கு இருக்குதா? தெலுங்கு பைபிள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. அல்ல தெலுங்குல என்ன எழுதியிருக்கு? யெகோவா. யெகோவா காப்பார். அப்படி முதல் வார்த்தை வந்து யெகோவா. அப்படிதானே? வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்கா? சரியா? சரி, ஓகே. நீங்க எல்லா மொழிகளும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது சந்தோஷம். அப்போ தமிழ்ல நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் இந்த கர்த்தர் எழுதியிருக்கு? ஏன் டார்க்கா எழுதியிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறீங்களா? ஏன் கர்த்தர்னு எழுதியிருக்கு? எப்படி? சர்வ வல்லவர், அதனால அப்படி எழுதியிருக்கு. ஓகே, சரியா? ஓகே. கர்த்தர் அப்படின்னு ஏன் டார்க்கா எழுதியிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டிலே நாம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு முழுவதும் என்ன மொழியில் எழுதப்பட்டது? மூல பாஷை என்ன மொழி? என்ன மொழி? எபிரேய மொழி, ஹீப்ரூ லாங்குவேஜ்ல தான் எழுதப்பட்டது. அப்ப இந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு, எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதாகமம் எல்லாம் யாருக்காக? ஆங்கிலத்தை பார்த்தோமானால் YHWH யாவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த யூதர்கள் யாவே என்கிற அந்த பதத்தை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ப்ரோனோஸ் பண்ண மாட்டாங்க, அல்லது அதை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன் என்று சொல்ல மாட்டார்கள் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உயர்ந்தவர் என்று சொல்லி அந்த பெயர்களை உச்சரிக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவன் பெயரை யாரும் சொல்ல மாட்டாங்க, மனைவி சொல்ல மாட்டாங்க. அப்படிதானே? சரியா? அப்படி யாரும் இங்க இருக்கீங்களா? கணவன் பேரை நான் சொல்லவே மாட்டேன், இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்படி யாரும் இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லை. அப்படிதானே? நம்ம நவீன உலகத்துக்கு வந்துட்டோம். அப்படிதானே? முன்னாடி என்ன, இப்போ கணவன் பேர் என்னன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலங்கள் இப்போ போய் என்ன ஆயிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ கணவன் பேரை என்ன செய்யறான்? ஸ்டைலாக கூப்பிடுறது ஆயிடுச்சு. சரி, அதுக்கு மேலேயும் போயிட்டோம். அப்படிதானே? இப்போ நிறைய பேர் எப்படி கூப்பிடுறாங்க? எப்படி கூப்பிடுறாங்க? நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க சார்? சரியா? கணவன் பேரை எப்படி கூப்பிடுறீங்க? ஹாய் அப்படின்னு கூப்பிடுறீங்களா? அப்படி கூப்பிடுறீங்களா இல்லையா? நீங்க கூப்பிடுறத சொல்லுங்க. சிலர் ஏங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படிதானே? சரியா? சிலர் எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுறீங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எப்படி கூப்பிடுறீங்க? மச்சான். சரியா? வேற அத்தா, அப்புறம் மாமா, அப்புறம் சரியா? இப்போ உள்ள லேட்டஸ்ட் பிள்ளைகள் ஏய் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படிதானே? இனி கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? இங்க வந்து இருடா அப்படின்னு வந்துடும். சரியா? அதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பாருங்க, ஆனா முற்காலத்துல அந்த கணவன் பெயரை கூட கூற மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க, அப்படி அழைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே அந்த யூதர்கள் அந்த வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க? உச்சரிக்க மாட்டார்கள். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா YAHWEH அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஏ அப்படி அந்த W, சரியா, YHக்கு நடுவில் ஒரு ஏயையும் WHக்கு இடையில ஒரு ஈயையும் சேர்த்து யெகோவா என்று எழுதப்பட்டார்கள். ஒரு இலையிலேயே சொல்லலாமா? அப்போ மூல பாசையில் இந்த இடம் எல்லாமே எப்படி வரும்? யெகோவான்னு வரும். ஆனால் ஹிந்தி பைபிள் எப்படி இருக்கு? யெகோவான்னு இருக்கு. தமிழ் பைபிளில் கர்த்தன் இருக்கு. இதுல இருக்கு, அதுலயும் சிங்களத்திலையும் அப்படிதான். சிங்களமா தெலுங்குலயும் என்னது இருக்கு? யெகோவா. ஆனா இங்க என்ன சொல்ல, தமிழ்ல கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யெகோவா என்று அழைக்கப்பட்டது. அப்ப யெகோவா என்றால் யார் என்கிற அந்த கேள்வி. அப்ப இன்றைக்கு என்னுடைய செய்தியின் ஆதாரம் அல்லது செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தரை ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ரலையிலையா சொல்லலாமா? எதுல வளரணும்? ஆண்டவரை அறிகிற அறிவிலே
வளர வேண்டும். ஆண்டவரை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அவரை அறிந்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரை ஆராதிக்கிற வருகிறதற்கும் சோர்வு ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவர் அறியாம கர்த்தர் நமக்கு நன்மை செய்தா மட்டும் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கணும் துதிக்கணுங்கிற ஒரு நிலைமை மாறிவிட்டது. அப்போ பல நேரங்களில் நம்ம ஆராதனைக்கு எதுக்கு வரணும்? ஏன் வரோம்? ஆராதிக்க தான் வரோம். எதுக்கு ஆராதிக்கணும்? கர்த்தரை எதுக்கு ஆராதிக்கணும்? நன்மை செய்ததற்காக ஆராதிக்க வரோம். ஒருவேளை கர்த்தர் நன்மை செய்யல, சைலண்டா இருக்காரு, அப்ப என்ன நடக்கும்? அப்போ ஆராதிப்போமா? இப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அந்த 10 லட்சத்தை பெற்றுக்கொண்டவங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கும்? பயங்கர உற்சாகமா இருக்கும். கர்த்தர் எனக்கு இவ்வளவு தந்துட்டார் அப்படிதானே, ஒரு அற்புதம் செய்துட்டார், ஒரு நன்மையை தந்துட்டார் அப்படின்னு உற்சாகமா ஆராதிக்க. ஆனா ஒரு மாசமா 2 மாசமா ஒரு தேவைக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கலன்னு வைங்களேன். அப்போ எப்படி இருக்கும் ஆராதனை? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நானும் 10 மாசமா கேட்குறேன், 5 மாசமா கேட்குறேன், என்ன செய்யலை, நீங்க எனக்கு தரவே இல்லை. என்ன ஆண்டவரே, நீங்க தருவீங்களா தரமாட்டீங்களா, இல்லை நான் பழைய நிலைமைக்கே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சோர்வு நமக்கு என்ன செய்திடும், வந்துடும். பாஸ்டர் ஆராதனைக்கு இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க, நிறைய பேர் ஆராதிக்காம நிற்கிறீங்க, வாய்களை திறந்து ஆராதிங்க துதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ ஏன் இந்த நிலைமை வருதுன்னா, கர்த்தரை நாம் அறிந்திருந்தால் ஆண்டவர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு முறை அங்கு மோசே என்ன செய்கிறார், அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அங்கு எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், சரியா, 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தூதனானவர் முச்செடியின் நடுவிலிருந்து நின்று அவருக்கு தரிசனமானார். அவன் உற்று பார்த்து, முச்செடி அக்கிலியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போ பாருங்க, அங்க ஒரு முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது, அதை பார்க்கிறான். அப்போ ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. எப்படி இந்த பச்சையான மரம் அது எப்படி எரிந்து போகாம ஆனா ஜுவாலையா ஜொலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மோசே அந்த செடிக்கு கிட்ட போகிறான். அந்த சம்பவத்தை பார்க்க போகிறான். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். வரலையா சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அப்ப என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொன்னார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர்னா யாருங்க? கர்த்தர்னா யாரு சொல்லுங்க? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப கர்த்தர்னா யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார், என்னோடு பேசுகிறார் என்று உணர்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இன்னும் நிறைய காரியங்களை மோசேயோட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ மோசே, நீ தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும், அவங்க எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க, அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பேசும் பொழுது அந்த மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்யறேன். முதல்ல அவர் வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் செய்யறேன்னு ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் யார் என்பதை என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்தில் அவர் கேட்கிறார். அதற்கு இதே அதிகாரத்திலே ஆண்டவர் அழகான பதிலை மோசேக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் அதை தான் நம்ம 7வது 8வது வசனத்துல வாசிக்கலாம். 7வது 8வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து
அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். விடுதலையாக்கவும் நீக்கி கொண்டு போய் சேர்க்கவும் நான் என்ன செய்தேன்? இறங்கினேன். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல ஒரு 5 காரியங்களை பார்க்கிறோம். சரியா? ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய செயல்பாடுகள், தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது. முதல்ல பார்க்கும் பொழுது அவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? நம்மள ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிற? பார்க்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் என்ன செய்கிறாரா? கேட்கிறவராய் இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? முதல்ல என்ன செய்கிறார்? பார்க்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, கேட்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, அவர் என்ன செய்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மை, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய எல்லா காரியங்களையும் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நான்காவது, அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறாரா? விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என்ன செய்கிறவராய் இருக்கிறார் சொல்லுங்க? விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஐந்தாவது காரியம், நம்மை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப 5 காரியம். இந்த 5 காரியம் முக்கியமான காரியம். அப்ப எங்கெல்லாம் கடவுள், கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருகிறதோ, அந்த வார்த்தையை நீங்க எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் நமக்கு இந்த 5 காரியமும் உங்களுக்கு மனதிலே வராது வேண்டும். இந்த 5 காரியம் அதை ஈஸியா புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல, கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். எல்லாரும் இப்படி ஆக்ஷன் வைங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் இப்படி ஆக்ஷன் வைங்க. என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நம்மள இன்னைக்கு காலையில் என்ன செய்திருக்கிறார்? பார்க்கிறார். இரண்டாவது, அவர் என்ன செய்கிறாரா? கேட்கிறார். காதுல கை வைங்க எல்லாரும். என்ன செய்கிறார்? கேட்கிறார். மூன்றாவது, நம்ம என்ன செய்திருக்கிறார்? அறிந்து இருக்கிறார். கை வைங்க, கை வைங்க. எங்க கை வைக்கணும்? மூளையில கை வைங்க. நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நான்காவது, அவர் என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். கை எப்படி வைங்க. அவர் விடுவிக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது என்ன செய்கிறாரா? சேர்க்கிறவராக இருக்கிறார். 5 காரியம். வேகமா சொல்லுங்க. முதல்ல என்ன? சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆக்ஷனோடு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பார்க்கிறவர். இரண்டாவது, கேட்கிறவர். மூன்றாவது, அறிந்திருக்கிறவர். நான்காவது, விடுவிக்கிறவர். ஐந்தாவது, சேர்த்துக் கொள்கிறவர். ஹல்லேலூயா. 5 காரியங்களில் தேவனுடைய எல்லா வல்லமையும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உங்க சூழ்நிலைகளை யாரும் பார்க்காம இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை யாரும் பார்க்காம இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள், நான் என்னென்ன சூழ்நிலையில வந்திருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனையில வந்திருக்கிறேன், யாருமே என்ன பார்க்கலையே, யாருமே என்ன கேட்கலையே என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், என்ன அவர் பார்க்கவே இல்லையே, என்ன கேட்கவே இல்லையே, என்னுடைய சூழ்நிலையை எதையுமே அவருக்கு தெரியாது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கிற தேவன். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை நம்ம வாசிக்கணும். சங்கீதம் 11 சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 11 4 ஸ்தோத்திரம் வசனம். சங்கீதம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரனை பார்க்கின்றன. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யாரை பார்க்கிறதா? யாரை பார்க்கிறதா? மனுபுத்திரனை பார்க்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ பெரிய அதிசயங்கள், எத்தனையோ பெரிய சம்பத்துகள், எத்தனையோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் பார்க்கிறது யார? உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுபுத்திரனை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கலாம், இந்த உலக அதிசயங்கள் 7ன்னு சொல்றாங்க, 8ன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் போய் பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசை நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படித்தானே? ஆனா ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லை. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்ப அவர் யாரை பார்க்கிறார்னா, அவருடைய நோக்கமெல்லாம், அவருடைய சிந்தனை எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கணும், இந்த ஆண்டவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்குவதும் இல்லை, தூங்குமே. அப்போ அவர் என்ன வேலை பார்க்கிறாரு? வாட்ச்மேனா அவரு?
சரியா? இப்போ பாருங்க, இன்றைக்கெல்லாம் ஏடிஎம் பேங்க்கில் வந்து 24 மணி நேரம் என்ன யார் இருப்பாங்க? செக்யூரிட்டி வாட்ச்மேன் இருப்பாங்க. சரியா? சில நேரத்தில் பல நாட்கள் நான் ட்ராவல் பண்ணிட்டு மதுரைக்கு நான் வந்து சேரும் பொழுது ராத்திரி 12 மணி 1 மணியா எல்லாம் ஆயிரும். ஒரு முறை நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறேன், மதுரை ரயில்வே ஸ்டேஷனில். அதில் 2-3 ஏடிஎம் இருக்குது. அப்போ ஒரு பேங்க்கில் ஒன்றில் தான் காசு இருக்குது. அதுக்கு உள்ளே போகிறேன். அந்த வாட்ச்மேன் என்ன செய்திருக்கிறாரு? நேராக அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். நான் அவரை தாண்டி என்ன செய்கிறேன்? போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு நான் அங்கெல்லாம் சத்தம் கேட்குது, பணம் எடுக்கிறேன், அது வந்து ஓடுற சத்தம் கேட்குது, கதவு திறக்க சத்தம் கேட்குறது, எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. அவர் என்ன செய்துதான் இருக்கிறாரு? தூங்கிட்டு தான் இருக்கார். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மிஷினை எப்படி பாதுகாக்க முடியும்னு பாருங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு வாட்ச்மேனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சூழலை, நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அமர்ந்திருக்கிறதையும் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்கிற தேவன், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். 2வது சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுபுத்திரரை பார்க்கிறார். 2வது அவர் கண்கள் எப்படி நம்மளை பார்க்கிறது? தேவனாகிய கர்த்தாவே, அப்ப பாருங்க, நீ நோக்கி பார்த்து எனக்கு என்ன செய்யும்? பதில் அழணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை நோக்கி பார்த்து அவர் என்ன செய்கிறாரா? என்ன கொடுக்கிற தேவனா இருக்கிறார்? பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சிலரை பாருங்க, ஒரு உதவியை போய் கேட்போம், நம்ம பேசுறத அவங்க கேட்கவே மாட்டாங்க, நம்முடைய முகத்தை பார்க்கவே மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, சரி நாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய முகத்தின் பிரகாசம், நம்முடைய முகத்தின் அந்த அந்த என்னது சொல்றது, அந்த வடிவம் யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சில நாள் பார்த்து மறந்துடுவோம், அப்படிதானே? சில கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரிந்தவர்களே நம்ம மறந்து போவோம், யாரும் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் அவர் மறக்கிறவர் அல்ல, நம்மை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய முகத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 31:7 வாசிங்க. சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய உபத்திரவத்தை பார்த்திருக்கிறார். அடுத்தது என்னதான்? ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். சரி, அப்போ ஆத்தும வியாகுலம் யாருக்காவது தெரியுமா? நம்ம படுகிற அந்த ஆத்தும வியாகுலம், அதாவது உள்ளத்துல படுகிற அந்த வேதனை, கவலை, பாரங்கள் வேற யாருக்காவது தெரியுமா? யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? சரியா? எத்தனையோ ஸ்கேன் மிஷின் வந்துருச்சு, அப்படிதானே? இப்போ லேட்டஸ்டா ஆஞ்சியோ அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் மிஷின் வந்திருக்கு. அதான் இருக்கிறதுல அதிகமான காசு, 10,000 ரூபாய் அந்த ஸ்கேன் எடுக்கிறது. ஆனா ஆத்தும வியாகுலத்தை அறிந்து கொள்வதற்கு இன்னும் என்ன வரல? ஸ்கேன் மிஷினு வரல. அதை கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய பிரச்சனை, நம்முடைய வியாகுலம், நம்முடைய கவலை யாருக்கு மட்டும்தான் தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா நம்மளை தாண்டி இன்னொருவருக்கு தெரியும். அது யார் என்றால் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல இத்தனை படியேறி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க நாம் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை நாடி வந்திருக்கும் பொழுது நம்முடைய வேதனைகளையும், நம்முடைய பாரங்களையும், நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் கண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் கண்டு இருந்தால் நமக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாராங்க? செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அப்போ முதல்ல நம்ம பார்த்த காரியம், அவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். 2வது காரியம் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் பேசாத மரமோ கல்லோ அல்ல, அவர் பேசும் தெய்வம். நம்முடைய குரலை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் சத்தமா கர்த்தரை ஆராதிங்க அப்படின்னு சொல்றோம், மௌனமா ஆராதிக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல வந்து நம்முடைய குரலை கேட்க அவர் ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆசையா இருக்காரா இல்லையாங்க? ஆசையா இருக்கிறாரா? குரலை கேட்க ஆசையா இருக்கிறார். நம்மகிட்ட பேசணும்னு அவர் ஆசையா இருக்கிறார். அப்ப நாம அவருடைய சமூகத்துல வந்து அவரிடத்துல பேசும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறவரா இருக்கிறார். கேட்கிறவரா இருக்கிறார். சரியா? அப்ப பாருங்க, நம்ம வந்த உடனே சரியா, நான் தம்பியை தேடினேன். அப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டேன், தம்பி எங்கே போயிருக்காப்புல? ஸ்கூலுக்கு போயிருக்காப்புல. அப்போ வந்த உடனே
முதல்ல வந்த உடனே ஓடி வந்து அவரை பார்த்து கட்டி பிடிச்சி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசின உடனே ஒரு மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, நமக்கு பேசணும்னு என்னது ஒரு ஆசை, அப்படிதானே? அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்க அவர் வாஞ்சையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்கிறார். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிறார். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் கேட்கிற தேவன், நம்முடைய காரியங்களை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 4:3. சங்கீதம் 4:3. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் யாருக்குன்னு தெரிந்தெடுக்கிறாரா? தமக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மள்ட்ட ஏதோ ஒரு பக்தியை யார் பார்த்துருக்குறாங்க? யார் பார்த்துருக்கா? கர்த்தர் பார்த்துருக்கிறார். ஏதோ ஒரு பக்தி, ஏதோ ஒரு பக்தி, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஆண்டவர் மேல உள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஏதோ ஒண்ணு கர்த்தர் பார்த்து ஆண்டவர் நாம ஆண்டவரை தெரிந்தெடுத்தோம், நாம சபையை தெரிந்தெடுத்தோம், நாம போதகரை தெரிந்தெடுத்தோம் இல்ல, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சபையிலே நாட்டும்படியாக, இந்த சபையிலே உங்கள் உட்கார வைக்கும்படியாக யாரு தெரிந்தெடுத்திருக்கிறா? கர்த்தர் தெரிந்த. அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 20:6. வேகமா வாசிங்க. சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அவர் ஜெபத்தை என்ன செய்கிறாரு? கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்கிற விசுவாசம் இருந்துனா நம்ம எல்லா காரியத்திலும் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக பண்ணுவோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்கிற தேவனா இருக்கிறார். நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தேன். அப்போ நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிறது வரைக்கும் சர்ச்சுக்கெல்லாம் போவோம் வருவோம். ஆனால் ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ 9வது வயதிலே ஒரு போதகர் எங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்க தான் இயேசு கிறிஸ்துனா யார், இந்த உண்மையான வேதம்னா என்ன அப்படின்னு வேதத்தை அப்போ தான் கொடுத்து அவங்க வாசிக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகுதான் சத்தியம் என்ன என்பதையும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையும், இயேசு எப்படி வல்லமை உடையவர் என்பதையும் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். வர இல்லையா சொல்லலாம்? அல்லேலூயா. அப்போ இயேசு ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற அந்த ஆழமான விசுவாசம் இருந்தது. கர்த்தர் நாம பேசுறதெல்லாம் கேட்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு 6 மாசம் நாங்க சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அவங்க இந்த கைக்கு அடிப்பகுதியில் ஒரு கட்டி வந்திருக்கு, அது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பயங்கர வேதனை. இப்பதான் சர்ச்சுக்கு போயிருக்கோம், என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் 3 அக்கா, எனக்கு ஒரு தங்கச்சி, நான் ஒரே ஒரு பையன். அப்போ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வரல. எங்கள் அப்பா கொஞ்சம் குடி, பயங்கரமான குடி. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெயில் நர்ஸாக இருந்தாங்க, நல்ல சம்பளம். அப்படிப்பட்ட நிலைமை. அன்றைய கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேற பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது. ஊரில் உள்ள எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ நாங்கள் சேர்ந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ ஒரு நாள் அம்மாவுக்கு இப்படி ஒரு வியாதின்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கள் செய்த ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய அக்கா, தங்கச்சி, நாங்கள் 5 பிள்ளைகள், எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என்ன செய்தோம், நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிப்போம் என்று சொல்லி என்ன செய்தோம், நாங்கள் அமர்ந்தோம். காலையில் 10 மணிக்கு ஃபாஸ்டிங்கோடு அதில் உட்கார்ந்துருந்தோம். வீட்டை பூட்டிட்டோம். அன்னைக்கு ஜெபம் பண்ணோம், கண்ணீரோடு ஜெபித்தோம். ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா, ஒரு அற்புதத்தை எங்கள் அம்மாவுக்கு செய்யணும், எங்க அம்மாவுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நீர் சுகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே சின்ன பிள்ளைகளா நாங்க இருக்கோம். ஆண்டவரே, எங்க அம்மா எங்களுக்கு தேவை என்று சொல்லி கிட்டத்தட்ட போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4:30 மணி வரைக்கும் நாங்க ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம்.
அதுக்கு பிறகு ஒரு மாதம், அன்னைக்கெல்லாம் ரிப்போர்ட் உடனே வராது, ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் ரிப்போர்ட் வந்தது, நார்மல் டிபி கிளாண்ட், கேன்சர் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அற்புத சுகத்தை அம்மாவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே கட்டி எங்க போச்சுன்னே தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு 30 ஆண்டுகள் ஆச்சுது. கிட்டத்தட்ட எங்க அம்மாவுக்கு இப்போ 72 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் நாகர்கோவில் எங்க சொந்த ஊருக்கு போனாலும் எனக்கு துணி துவைக்கிறது எங்க அம்மா தான் துவைச்சு போடுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தோடு இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அற்புதமுள்ள தேவன், அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். நிச்சயமா ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன், முழு நேரமாய் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். என்று சொன்னால் இந்த தேவன் உண்மையாகவே ஜீவனுள்ளவர், விடுவிக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி இந்த வண்டியூர் பகுதிக்கு வந்தேன். அங்கு எங்க சபைக்கு வந்த 2 பேருக்கும் ஆண்டவர் கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு அவங்க சாட்சியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவருங்க, பார்க்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க எவ்வளவு வேதனை கண்ணீரோடு இருந்தாலும், எவ்வளவு துன்பத்தின் நடுவில் போயிட்டு இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, இந்த ஆலயத்துல வந்து நீங்க முழங்கால் படியிட்டு, அது எப்பப்பட்ட நேரமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முழங்கால் படியிட்டு, என் தேவன், நீர் எங்களை காண்கிறவர் அல்லவா, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார் அல்லவா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என் குடும்பத்திற்கு அற்புதம் செய்யுங்க, என்னுடைய எதிர்காலத்தை மாற்றுங்க, இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நாம் உண்மையான மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்தோமானால் நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் அவர் கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அது மட்டுமல்ல, 3வது காரியம் அவர் என்ன செய்திருக்கிறாரா, என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். சரி, ஆபிரகாம், ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்? ஏன் விசுவாசத்தின் தகப்பன்? ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார்? ஏன்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் என்ன செய்தான், வல்லவரானா. சரியா, நிறைய காரியங்கள். அப்ப என்னன்னா, தேவன் அவருக்கு உன்னதமான தேவன் என்பதை தரிசனமானார். வரலையா சொல்லலாமா? தேவனுடைய தரிசனத்தை கண்டார். பாருங்க, அவருடைய ஆபிரகாமுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, அவருடைய தகப்பனார் பொம்மையெல்லாம், விக்கிரகங்கள் எல்லாம் செய்து விற்கிற ஒரு குடும்பம், விற்கிற குடும்பம். அப்போ ஒரு கமெண்ட்ரியில இந்த ஆபிரகாம குறித்து இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. என்ன ஸ்டோரினா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விசுவாசித்தான். ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். ஆனா அவருடைய தகப்பனாருடைய வேலை என்னது, பொம்மைகள் எல்லாம் செய்யறது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார்னா, ஆபிரகாமுடைய தகப்பனார் வெளியூருக்கு போன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, அவருடைய அந்த சிலையெல்லாம் அப்படி ஒரு ரூம் நிறைய செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள போய் ஒரு இரும்பு கம்பியை எடுத்துட்டு வந்து அத்தனை சிலைகளையும் என்ன செய்தான், எல்லாத்தையும் உடைச்சிட்டார். உடைச்சிட்டு ஒரே ஒரு சிலையை மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த சிலையினுடைய கையில் இந்த கம்பியை என்ன செய்துட்டாரு, கொடுத்துட்டார். அதுல மாட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இவர் வந்துட்டார். அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வராங்க, வந்து இங்க பாக்குறாங்க, எல்லாம் எப்படி இருக்குது, உடைஞ்சு இருக்குது. உடனே இந்த வேலையை யார் தான் பார்த்திருப்பா, யார் தான் பார்த்திருப்பா, வெளியே இருந்து ஒருத்தன் வந்திருக்க மாட்டான். சரியா, ஆபிரகாம் தான் இதை செய்திருப்பான். ஏய் ஆபிரகாம் இங்க வா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறார். கேட்டோன்னு என்னப்பா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா டென்ஷன்ல இருக்காருன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆபிரகாம். அவன் பயந்துட்டே வாரான். வந்துட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உடைச்சது யாரு, நீ தானே உடைச்ச? இல்லப்பா நான் உடைக்கல, இங்க பாருங்க இந்த சிலைக்கு கையில தான் என்ன இருக்கு, அம்பி இருக்கு. நிச்சயமா எதுதான் உடைஞ்சிருக்கும், எதுதான் உடைச்சிருக்கும், இந்த சிலை தான் உடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அப்பா சொல்றாரா, ஏய் எனக்கு தெரியும், இந்த பொம்மைக்கெல்லாம் என்ன கிடையாது, உயிர் கிடையாது. கண்ணு இருக்கு, காது இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, ஆனா அது என்ன செய்யாது, செயல்பட முடியாது என்பதை அந்த சிலைகளை விற்கிற தகப்பனார், ஆபிரகாமுடைய தகப்பனார் அறிந்திருந்தார். ஆனால் அன்றைக்கு அவருக்கு ஒரு வெளிச்சம், அவர் உன்னதமான தேவன் என்பதை. எனவே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே அவன் உடனே கிளம்பி போனான். அவர் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன, அவன் உன்னதமான தேவன் என்பதை அறிந்திருந்தான். சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்தபடினால
அவன் ஈசாக்கையும் பலி கொடுக்க துணிந்தான். இல்லையா சொல்லலாமா? ஏன் அது முடிஞ்சதுன்னா, அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கல்லை கொண்டும் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு கல்லை கொண்டு ஈசாக்கை உருவாக்க முடியும். ஒரு அப்பத்தை கொண்டு ஈசாக்கை உருவாக்க முடியும். ஒரு தூளை கொண்டு ஈசாக்கை உருவாக்க முடியும் என்பதை அறிந்திருந்தான். காரணம் என்ன? அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற தரிசனத்தை அவன் பெற்றிருந்தான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ உங்க சொத்தெல்லாம் இன்னைக்கு பாஸ்டருக்கு எழுதி கொடுத்துருங்க. சர்ச்சை கட்டணும், நம்ம சர்ச்சுக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கொடுப்பீங்க? சிரிக்கிறாப்புல. என்ன பாஸ்டர், அதெல்லாம் முடியுமா பாஸ்டர்? சரியா, அதெல்லாம் முடியுமா பாஸ்டர்? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆலயம் கட்டணும், கொடுங்க. அப்போ யார் கொடுப்பான்னா, யார் கொடுப்பாதுங்க? யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பாரா? கர்த்தர் உங்களை கொண்டு தான் கொடுக்க வைப்பாரு. சரியா? அப்போ யார் கொடுப்பான்னா, என் தேவன் ஆண்டவருக்காக நான் கொடுத்த ஆண்டவர் பல மடங்கு எனக்கு கொடுக்க வல்லவர் என்கிற விசுவாசம், நம்பிக்கையும் அந்த நிச்சயமும். அது மட்டுமல்ல, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறவர் என்னை பற்றி அறிந்திருக்கிறார் என்கிற அந்த ஆண்டவரை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, எங்களுடைய சபையில் ஒருத்தங்க நாங்கள் சபைக்கு இடம் வாங்கணும்னு சொன்ன பொழுது அவங்க அந்த தாலி செயினை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. இப்போ நான் சிஸ்டர், இதை நீங்கள் உண்மையான ஒரு நாலேஜில் ஒரு அறிவில் தான் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், என் கணவர்கிட்டையும் பேசி தான் நான் இதை கொடுக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லையா சொல்லலாமா? அவங்க கொடுத்த பிறகு, அந்த கொடுக்குற நேரத்தில் அவங்க வீடு வாடகையில் தான் இருந்தாங்க. அதை கொண்டு கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்தாங்க? ஒரு சொந்த வீடை அவங்க வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ அவங்க வாங்கினது, அந்த வீடு வாங்கினது பெரிய அற்புதம். அன்றைக்கு ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி 45 லட்சம் ரூபாய் போகக்கூடிய அந்த வீடு என்ன ஆச்சுன்னா, அந்த வீடை போய் பார்க்குறாங்க, அந்த வீட்டினுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் தொலைஞ்சிருச்சு. அதனால யாருமே அந்த வீட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் நீங்கள் எவ்வளவு கம்மியாக ஒரு 25 லட்சம்னாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் இருக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க? அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த வீட்டுக்கு அவங்க குடி வரல. ஒரு மாதம் தான் இருக்கும். அவங்க ஒரு நாள் நின்று அந்த இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக போன ஒரு நபர் அந்த வீட்டுக்கு வந்து, ஐயா, இந்த வீட்டில் உள்ள அட்ரஸை நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கிறேன், உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு மதுரையில் இன்னொரு பகுதியில் ஒரு பெட்ரோல் பல்க் உரிமையாளர்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க உங்கள் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டாங்க? சொல்லிட்டாங்க. இவங்க நேராக போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட் அவ்வளோ ஒரிஜினலும் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு இல்லையா சொல்லலாமா? ஆனால் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஓனர் கையில் கிடச்சிருந்துன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ இது வந்து அவங்க சீட் பண்ணலை, அவங்கள ஏமாற்றி வாங்கலை. ஆனால் கர்த்தர் எப்படி ஆகிலும் எதை கொண்டாலும் அவர் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை உயர்ந்து வளர செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இடம் வாங்கி இன்றைக்கு அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏதை சொல்கிறேன்னா, சர்வ வல்லமுள்ள தேவன் நான் எதையாகிலும் ஆண்டவருக்கு கொடுத்தால் அவன் எனக்கு திருப்பி தருவாருங்கிற நிச்சயமும் நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெபங்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏன் பதில் வரல? அவரை பற்றி அறிகிற அறிவில் நாம என்ன செய்யல? வளரல. அப்ப இந்த வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர், நீ உம்முடைய கிரியை என்ன, நீர் எதெல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருந்தோம். ஆனால் ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு நாம் துணிவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார், அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் இப்போ ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். அதன் பிறகு வெவ்வேறு இடங்களில் படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம். அங்கே போய் அவன் எப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? கெட்ட நண்பர்களோடு போகலாம், எந்த சூழ்நிலை இருக்கலாம், உலகம் மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை சிறு வயதிலே அவருக்கு ஊட்டி வளர்த்தோமானால் எந்த நிலைமையிலும் எங்கே போனாலும் அந்த மகன் ஆண்டவரோடு கூட இருப்பான் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் அறிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? அறிய செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்?
ஆண்டவரை அறிய செய்யணும். அப்ப அறிய செய்வதற்கு, பிள்ளைகள் ஆண்டவரை அறிவு செய்வதற்கு, அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? நீட் எக்ஸாமுக்காக இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பைபிள் ஸ்டடிக்காக என்ன செய்யறது இல்லை, செலவு பண்றது பண்றாங்களா? பண்றாங்களா? சரியா? சண்டே கிளாஸ் ஒரு தனிப்பட்ட முறையில் வச்சிருந்தா அந்த பிள்ளைகளை கொண்டு காரில் விட்டுட்டு போறதுக்கு பெட்ரோல் செலவா ஆயிரும்னு யோசிக்கிறாங்க. எப்படி பிள்ளைகளுக்கு இது பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தால் எப்படி அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? அப்போ நாம ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். நாம ஆண்டவரை அறிந்திருந்தோமானால் நம்முடைய பிள்ளைகளும் தன்னால் ஆண்டவர் என்ன செய்வாங்க? அறிவார். அறிவார். சரியா? பாருங்க, சில காரியங்கள் நம்ம பெற்றோர் என்ன செய்யறோமோ தன்னால அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்வாங்களா மாட்டாங்களா? கற்றுக்கொள்வாங்களா மாட்டாங்களா? சரி, இப்போ எலக்ட்ரிஷியனாக இருக்கான்னு பிள்ளைகள் வந்து தன்னாலே ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையை பார்ப்பாங்க. சரியா? பெற்றோர் நல்ல வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? ஜெபிக்கிற பிள்ளைகளா, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா மாறுவாங்க. அப்போ நாம ஆண்டவர் அறிந்து அந்த அறிவை பெற்று பிள்ளைகளுக்கு அவளுக்கு கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். அப்ப நம்முடைய வழியெல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்படிதானே? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம். திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோம், எந்த இடத்துல நம்முடைய கால்கள் இருக்குது, நம்முடைய சிந்தனை பேச்சுக்கள் எங்கே இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் நம்ம சொல்லிட்டு ஆண்டவரை எப்படி நினைக்கிறோம்? ஒரு நல்ல ஏடிஎம் மிஷின். அப்படிதானே? நம்ம தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வந்து பெற்றுக்கொள்வது அல்ல. நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாலும் செய்யாட்டாலும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு அறிவு நமக்கு எப்பொழுது வருதோ அப்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட தருவார். அல்லேலூயா. நீதிமானின் வழியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடணும். அப்பொழுது நன்மையும் கிருபையும் என்ன செய்யுமா? யாரை தொடரும்? நம்ம தொடரும். இப்ப பாருங்க, ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு. சரியா? மேய்ப்பன் இப்படி முன்னாடியே போறாரு. அப்போ பின்னாடி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நன்மையும் கிருபையும் ரெண்டு என்ன செய்யணும்? தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். சரியா? ஆனா அதே நபரு அப்படியே திரும்பி நன்மையும் கிருபையும் நோக்கி ஓடிட்டே இருந்தாங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி நன்மையை தேடி 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 கிருபையை தேடி தேடி வாழ்க்கையை என்ன செய்திடும்? முடிஞ்சிடும். ஆனா ஆண்டவரை முன்னாடி தேடி போயிட்டே இருந்தோம்னா நம்ம சொல்லவே வேண்டாம், நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? நம்மை தொடரும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஆராதிப்பதற்கு, ஆராதனை நேரத்தை ஒடுக்குவதற்கு டைம் இல்லை. சம்பாதிக்கிறதுக்கும் தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கு நேரம் இருக்கிறது. அவங்கள சொல்லலை, நீங்கள் எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ இன்றைக்கு உலக காரியங்களை தேடி நாம போனோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்ன செய்ய மாட்டார்? தொடர்ந்து வராது. நன்மை கிருபையை நம்ம தேடி போனோம்னா சரியா, ஆண்டவர் அப்படியே நின்றுவார். நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் நன்மையும் கிடைக்காது, கிருபை. ஆனால் கடவுளை முதல்ல தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? கூட கொடுப்பார். ஒரு இல்லையா சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு சாட்சி. நான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன், வீடியோகிராஃபராக இருந்தேன், ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தேன். ஆனால் சின்ன வயசில் இயேசுவுக்காக எங்கள் அம்மா சுகம் அடைந்த பிறகு நான் என் வாழ்க்கை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன். எப்போ ஆண்டவர் முழு நேரத்துக்கு அழைக்கிறாரோ அப்போ நான் ஊழியத்துக்கு, எங்கள் மாமா விசா எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாரின் போகணுன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது மரதாதகம் இயேசுதாஸ் பாஸ்டர் அவருடைய ஒரு வார்த்தை, காலமும் கடலையும் காத்து இருக்காது, இந்த காலத்திலே உலகை கலைக்கிடுவோம், அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கர்த்தர் பணி செய்வோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த நாட்களில் தான் அந்த பாடல் வந்திருந்தது.
அப்ப அந்த வார்த்தை எனக்கு சொல்லிட்டே இருந்தது, காலமும் கடலையும் காத்து இருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். அப்படிதானே? நமக்கு காலமும் கடலையும் காத்திருக்குமா? 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 இருக்காதா? இருக்காது. அப்படிதானே? சரியா? பின்னாடி தான் கிளாக் இருக்கு. ஏய் ஸ்டாப், நீ ஒரு 2 மணி நேரம் நின்னு அப்படின்னு சொன்னா நிக்குமா? நிக்குமா? சரியா? வெளியே சூரியனை பார்த்து எனக்கு ஒரு தேவை இருக்கு, நீ ஒரு 2 மணி நேரம் அப்படியே நின்னுக்கோன்னு சொன்னா நிக்குமா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் போயிட்டே தான் இருக்கும். அப்போ காலமும் கடலையும் காத்திருக்காது. அந்த வார்த்தை என்னை தொட்டதுனால எங்கள் மாமாட்ட சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வேலைக்கு வரல மாமா, நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே என்னை கண்டு மணி திட்டினார். காரணம் 15 வருஷத்துக்கு முன்னாடி விசாலாம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். விசாலாம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டாம்பிங்லாம் முடிச்சாச்சு, நீ இப்படி சொல்ற. எங்கள் மாமா வேற யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன கொடுக்க மாட்டார், ஆட்களை எடுக்கவே மாட்டார் ஃபாரின்ல. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்தேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று வேதாகம கல்லூரி சென்றேன். ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை அற்புதமாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நான் போயிருந்தா ஒரே ஒரு நாட்டுக்கு துபாயில் பல ஆண்டுகள் மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஊழியத்து நிமித்தம் பல நாடுகளுக்கு என்னை ஆண்டவர் அழைத்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. பல நாடுகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இன்றைக்கு பல இடங்களிலே சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு அவருடைய நீதியை செய்வதற்கு என்னை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் இதுவரைக்கும் என்னை நீதியாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்போ நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவான், நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, நீதிமான் விடுவிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நீதியை செய்யும் பொழுது, துன்மார்க்கமான வழியை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1ஆம் அதிகாரம். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை அறிந்திருக்கிறாரா? யாரை அறிந்திருக்கிறார்? அப்ப நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா கர்த்தர் என்ன செய்திருக்கிறான்னு அர்த்தம், உங்களை அறிந்திருக்கிறார் என்ற அர்த்தம். நீங்க யாருமே யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு காலையில அந்த இடத்துல வந்திருக்க, கர்த்தர் என்ன அறிந்திருக்கிறாரா அறியலையா, அவரை பற்றி எனக்கு தெரியுமா தெரியலையா, யோசிக்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வழியை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், உங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எதிர்காலத்தின் ப்ளூ பிரிண்ட் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் செய்வார். 4வது காரியம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறவரா? என்ன செய்கிறவர்? விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர். அப்ப என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதிலிருந்து அவர் விடுதலை தர முடியும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். விடுதலை வேண்டாமா? எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து அவர் விடுவிக்கிறவர் என்று நம்பினோம்னா நீங்க இந்த படியை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்ப அவர் விடுவிக்கிறவர். எத்தனையோ காரியங்கள் இருந்து நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார். முதல்ல எல்லாவற்றிலிருந்து சிறந்த விடுதலை என்னன்னா, பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளை விடுவிச்சிருக்கிறார்ல, இதுக்கு மேல என்னங்க வேணும்? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். என்று சொன்னால் அவர் விடுவிக்கிறவர். அவருடைய வல்லமை குறைஞ்சு போகுமா? குறைஞ்சு போகுமா? குறைஞ்சு போகுமா? நெவர். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். நெவர் சேஞ்ச். அவர் ஒரு நாளும் மாறாதவர். அவருடைய கரத்தின் கிரியையும், விடுவிக்கிற கரத்தின் கிரியும் ஒரு நாளும் குறைந்து போகாது. நிச்சயமாய் விடுவிப்பார். அவர் விடுதலை ஆக்குகிற தேவன். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வேகமா வாசிங்க. யோவான் 8:36. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விடுதலைங்க? மெய்யான விடுதலை. அப்ப மெய்யான விடுதலை யார்கிட்ட மட்டும்தான் உண்டு? இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. டெம்பரரி ரெமடி நிறைய இடங்கள்ல இருக்குது. இங்க ஒரு ஜோசியம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான விடுதலை கிடைக்கும். ஒரு மந்திரம் ஆயத்தை செய்தீங்கன்னா ஒரு டெம்பரரி விடுதலை கிடைக்கும். ஆனா நிரந்தர விடுதலை இல்லை. நிரந்தர விடுதலை
ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இயேசு இந்த உலகத்திலே வந்து பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் வியாதிகளையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும்படியாய் வந்தார். அவர் விடுவிக்கிறவர். He is a redeemer. அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் விடுதலையாக்குகிற தேவன். நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை அவர் விடுதலையாக்குவார். எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் நம்ம அதிகமா செய்ய வேண்டியது ஜெபிக்கிறத காட்டிலும் ஆண்டவரே நீ விடுவிக்கிறவர் அல்லவா என்கிற அந்த அவருடைய நாமங்களை சொல்லி அவருடைய வல்லமையை உணர்ந்து கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே விடுதலை வேணாம், ஆண்டவரே விடுதலை ஆண்டவரேன்னு நீங்க பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறத காட்டிலும் அவருடைய வல்லமையை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நீ விடுவிக்கிறவர் என்கிற அந்த விடுதலை கொடுக்கிறவர் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த நிச்சயமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19 வாசிங்க. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை என்ன செய்வாரா? விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க நினைக்கலாம், ஒருவேளை நீதியா நடக்கும்போது தான் நிறைய பிரச்சனை வருது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா? விடுவிப்பார், விடுவிப்பார் என்று சொன்னால் அநேக நேரத்தில் நம்முடைய அந்த விசுவாசம் குறைஞ்சு போகுது, நம்பிக்கை குறைஞ்சு போகுது. எப்படி கிடைக்கும்? எப்படி செய்வார்? காரணம் என்ன? ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் செய்வார். அந்த ஏற்ற நேரம் வரது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன இல்லை, நமக்கு பொறுமை இல்லை. உடனே சோர்வு வந்துடுது. எப்படி விடுவிப்பார்? எப்படி முடியும்? அது இவ்வளவு தேவையெல்லாம் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? அதிகமா மனுஷீகமா சிந்தனை பண்ணுகிறோம், நம்முடைய மாமிசத்திற்கு இடம் கொடுக்கிறோம். நம்முடைய சிந்தனை எல்லாம் அதாவது மனுஷீகமான கால்குலேஷன்ல போயிடுது. ஆனா அவரை நம்ப நம்ப நமக்கு அவர் விடுவிக்கிற. கடைசியா நேரம் குறைவா இருக்கப்படினால முடிக்க ஆசைப்படுகிறேன். என்ன செய்வாரு? கொண்டு போய் சேர்க்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்க போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், இஸ்ரவேலை எங்க கொண்டு போய் சேர்க்க போறேன்? எங்க? கானான். கானான் எப்படிப்பட்டதாக இருந்தது? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தது. அப்படின்னா சந்தோஷமான, அமைதியான, நிம்மதியான, துன்பமில்லாத, கவலை இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்பொழுதும் இந்த நிலைமையிலே, இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே அல்ல, ஒரு சிறந்த நிலைக்கு கண்டு சிலை கர்த்தர் நம்மை சேர்ப்பார். அல்லேலூயா. அவன் எப்பொழுதும் இந்த நிலைமையிலே இல்லை. அடுத்த முறை நான் வரும்போது நல்ல ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் கர்த்தர் ஆராதிக்க வேண்டும். வேலையிலேயே சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஜெபமும் விசுவாசமும் கிரியையும் காணப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? அடுத்த நிலையில, அடுத்த இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார். அது மட்டுமல்ல, நாம பரலோகம் போய் சேர்வது மட்டும் அல்ல, அநேகரை பரலோகத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வாய்க்கால்களா இருக்கணும். இப்போ எவ்வளோ இடம் மீதி இருக்கு பாருங்க, எவ்வளோ இடம் இது மீதி இருக்கு. ஆண்டவரே 2 ஆராதனை 3 ஆராதனை எங்க ஆண்டவரே திருச்சபையில் நடைபெறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அப்போ நம்மளை சுற்றி ஆட்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிரச்சனைகள்ல தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய பாதையில் அவங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்கும் பொழுது அவன் நிச்சயமாய் நம்மை அற்புதமாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 107 சங்கீதம் 30வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107:30. சங்கீதம் 107:30. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைச்ச அந்த உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த இடத்துல, நீங்க என்ன உயர்ந்த ஸ்தானத்தை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வந்து என்ன செய்வாராம்? கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, இல்ல நான் இப்படிப்பட்ட ஆசைப்பட்டேன், என் வாழ்நாளில் அது முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா அப்படிதான் இருக்கும். ஆனா கட்டாயம் கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பா என்கிற நிச்சயம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அப்படித்தானே? நீங்க அன்றைக்கு நேரம் இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணியிருப்பீங்க, அப்படித்தானே? பல நாட்கள். ஆனா முன்னாடியெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம், என்னன்னா
சென்னையிலேருந்து ஆரம்பித்த அந்த கப்பல் பிரயாணம் நேரம் எங்கே வந்து சேரணும்? போர்ட் பிளேயர் வரணும். நிறைய நாட்கள் எங்கே வரல? போர்ட் பிளேயர் வரல. நேரம் எங்கே போயிடுச்சு? நிக்கோபாருக்கு போயிருக்கு. அப்படிதானே? அப்படி எத்தனை பேர் அப்படி மாட்டியிருக்கீங்க? அப்படி மாட்டின சூழ்நிலை உண்டா? பிரதர் உடனே கை தூக்குறாங்க. அப்படிதானே? சரியா? ஈவன் ஃப்ளைட்லேயும் சரி, சரியா, ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம நேரம் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல போகும்னு பார்ப்போம். என்ன சரி வேற எங்கேயாவது என்ன செய்திருவான் திருப்பி. அப்போ நம்ம எல்லாருடைய பிரயாணத்தின் ஆரம்பம் நாம் சேர வேண்டிய இடத்துல போய் சேரணும். அதுதான் நம்முடைய பிரயாணத்தினுடைய ஆரம்பம். அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட ஓட்டத்தை என்ன செய்திருக்கிறோம்? ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? போய் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? போய் சேரணும். அப்படி சொல்லாதீங்க பிரதர், சரியா? ஏற்ற இடத்துல, நியமித்திருக்கிற இடத்துல போய் நாம் என்ன செய்ய வேண்டும்? நியமித்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அப்போ எல்லா பிரயாணங்களிலும் ஒரு ஒரு ஆரம்பம் இருக்குது. இடத்துல ஒரு டெஸ்டினேஷன், சேரக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. நம்ம எல்லாரும் அப்படிதான் ஒரு டெஸ்டினேஷனோடு தான் நம்ம பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அது மட்டுமல்ல, அங்க பார்க்கிறோம் சங்கீதம் 147:2 வாசிங்க. சங்கீதம் 147:2. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யார் யார் துரத்தப்பட்ட நிலைமையில, ஒருவேளை குடும்பத்தாரால துரத்தப்பட்ட நிலைமை இருக்கலாம், கணவரால துரத்தப்பட்ட நிலைமை, மனைவி பிரச்சனை இதனால துரத்தப்பட்ட நிலைமை, பிள்ளைகளினால துரத்தப்பட்ட நிலைமை, ஏதோ ஒரு சூழ்நிலையில துரத்தப்பட்ட நிலைமையில இருந்தோம்னா ஆண்டவர் அவர் அண்டையிலே கூட்டி சேர்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கூட்டி சேர்க்கிற தேவனா இருக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவங்க குடும்பத்திலிருந்து ஆகார் என்ன செய்யப்பட்டால்? துரத்தப்பட்டால், துரத்தி அடிக்கப்பட்டால், பல வார்த்தைகளால் சொல்லப்பட்டால். ஆனால் வனாந்திரத்திலே வந்து அவர் என்ன செய்தார் என்றால், அங்கெல்லாம் சுத்தி 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 யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்கல, ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடல. அவங்க தேடின ஒரு காரியம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிட்டார். கூப்பிட்டதுக்கு என்ன பதில் கிடைச்சது? ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கண்ணீரை துடைத்தார். துரத்தப்பட்டவள் தான், துரத்தப்பட்ட நிலைமை தான். பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். இன்றைக்கு வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போனா அந்த மக்கள் தண்ணீரை பிடிச்சிட்டு வராங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊற்று என்ன செய்யலையா? வற்றவே இல்லை. அல்லேலூயா. வற்றாத நதியாக இன்றைக்கு பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இடத்துல எத்தனையோ பேர் நாடி போகிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் துரத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு, அந்த துரத்தப்பட்ட பெண் தேவனை தேடினபடினால் கர்த்தர் அவருக்கு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் துரத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா? ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற காலம் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். சரியா? பார்க்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து முகத்தை பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய முகத்தை அனுதினமும் பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். ரெண்டாவது, கேட்கணும். ஜெபத்தில் என்ன செய்யுங்க? ஆண்டவற்றை கேளுங்க. ஏனென்று சொன்னால், என்னெல்லாம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, இந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். காரணம் என்ன? அவர் கேட்கிறவர். மூன்றாவது காரியம், அறிந்திருக்கிறேன். சரியா? அப்ப அறிந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரணும். அப்போ இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வாசிக்கிறது மட்டும் இல்லை, நான் 100 முறை வாசித்துட்டேன்னு சொல்லதை காட்டலாம். இன்னைக்கு நான் அந்த வாசித்த இந்த வேத பகுதியில், ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், இதுல இருந்து நீங்க என்ன கற்றுத்தாரீங்க, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவதாக எல்லா அந்த வசனத்துல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த வசனத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுகிற கண்களை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படிதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க. சரியா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை யார் அறிந்திருக்கா? அவர் அறிந்திருக்கிறார். ஆனா அவரை பற்றி
பற்றி அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்யல இல்லை. நமக்கு என்ன தேவையோ அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். என்ன வேணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப சின்ன பிள்ளை அப்படிதானே, அந்த சின்ன பிள்ளைக்கு இந்த குட்டி பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்போமா? கார் வாங்கி கொடுப்போம். நான் தலையாட்டுறான், நான் கார் ஓட்டுவேன் பாஸ்டர், எனக்கு வாங்கி கொடுங்க. சரியா? சின்ன பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டோம். அப்ப எப்போ வாங்கி கொடுக்கணுமோ அப்போ கொடுப்போம். அதே போல தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யும்? அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். நான்காவது, அவர் என்ன செய்கிறவர்? விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீதிமானுக்கு நிச்சயமா என்ன உண்டு? விடுதலை உண்டு. நீதிமான் கேட்கிற விண்ணப்பம் நிச்சயமா அவருடைய சமூகத்தில் எட்டும். அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக நம்முடைய உபத்திரவ துன்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அறிவில் வளரணும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் விசுவாசமாக செயல்படணும். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசமாய் காலடி எடுத்து வைத்தான். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும் என்று சொல்லி எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை நம்பி கடந்து சென்றான். ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுதும் எதை குறித்தும் அவர் கவலைப்படலை. அவர் என்ன செய்தான்? பலி காரணம் என்ன? சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அறிகிற அறிவில் நாம் வளர்வோம். இன்னும் வேதத்தை வாசிப்போம், இன்னும் அவருடைய பாதத்தில் இருப்போம், அவருடைய வேதத்தை வசனங்களை தியானிக்க ஆரம்பிப்போம். அந்த வசனங்களெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து அதை இன்னும் அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. பாடுவோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறே. திருக்கரத்தான் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நந்தி ராஜா, நந்தி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க தத்துவமாய் உருவாக்கினி. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை அதிசயமாய் உருவாக்கினீர். நந்தி ராஜா, இயேசு ராஜா, நந்தி ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே.
எல்லாராலும் தள்ளப்பட்ட கிடந்த நிலைமையில இருந்த நம்மை ஆண்டவர் கண்டார். தாயின் கருவில் அவயவங்கள் உருவாகும் என்பதாய் நம்மை கண்டாரே. எத்தனையோ முறை ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டாரே. அவரை அறிகிறதான அறிவை நமக்கு தந்து நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கினவர், கானானுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னவர், நம்மை கொண்டு சேர்க்கும்படியாய் அவர் நடத்துகிறதான பாதையில இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இன்னமும் அவர் நடத்துவார். அவர் நமக்கு சொன்ன பாதையிலே கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உமது கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சிந்திப்பீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக. வேலையில் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபை தாரும். விசேஷமாக இந்த நாள் எங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான ஆண்டவரையும் மகனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தாவே அவர் கரங்களில் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்புள்ள ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் அலட்சியம் செய்யாதபடிக்கு அவர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பில் உடைய மகனை வைத்திருக்கிறீர். ஆண்டவரை இன்னும் அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரை ஆயிரமான சிறு பிள்ளைகள் இயேசுவண்டை நடத்துகிற ஒரு பிள்ளையாய் அவர் கூட்டத்தோடு ஆண்டவரை அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற சக ஊழியர்கள் எல்லாருக்குள்ளும் நல்ல ஒரு மனதையும் அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். இந்த மாலையில் நடக்கிறதான இந்த சிறு பிள்ளைகளுடைய முகாமை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அநேகரில் கலந்து கொள்ள கர்த்தர் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் கர்த்தருடைய வரையும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.